இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சராக அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய தலைமையில் சிறந்த ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோரும் நினைத்தார்கள், இந்த ஆட்சிக்கு வரப்போகிறதா என்று கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆனால் மக்கள் மன்றம், இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தளபதி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற முறையில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை அவர்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் நகராட்சியில் இன்றைக்கு நன்றி கூறும் நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி விழா மக்களுக்காக நன்றி கூறுவதற்காக இங்கே இன்று முதல் கட்டமாக இந்த பணிகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இந்த நகராட்சியை பொறுத்தவரையிலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வந்தது. ஆட்சி மாறியுடன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் வருகிறது. 6 மாத காலத்திற்கு பிறகு நாள்தோறும் இந்த பகுதியிலே தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நகராட்சியில் இருக்கிற அனைத்து பணிகளும் சீரோடும் சிறப்போடும் தார் சாலைகள் தூசுபடியா தார் சாலைகளாக இங்கே இருக்கிற மக்களுக்கு அதே நேரத்தில் சுகாதாரத்தை பேணி காக்கின்ற வகையில் இந்த பணிகள் அனைத்தும் விரைவிலே நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேரிப்பள்ள ஓடையை பொறுத்தவரையும் ஓராண்டு காலத்திலே அதற்கான காங்கிரீட் ஸ்லாப் அமைக்கப்படும். சாக்கடை தண்ணீர்கள் விரைந்து வெளியே செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் இங்கே ரீசர்க்கிள் செய்வதற்காக சாக்கடை தண்ணீருக்காக நம்முடைய முன்னால் இருக்கின்ற குப்பைகளை தேங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் இன்று அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய நிலை அதற்கு கீழே இருக்கின்றவர்களுக்கு அதுவும் மேட்டு உழவு, அதே போல் இங்கே இருக்கிற நஞ்சவண்டன் பாளையம், பதி, முருகன்புதூரில் இருக்கின்ற மக்களுடைய சாக்கடை தண்ணீர்கள் மீண்டும் நம்முடைய ஆற்றிலே கலக்கின்ற வாய்க்காலிலே கலக்கின்ற நிலை உருவாகும். அதற்கான திட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்படும் என்பதையும் அறிந்து அந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த நகரத்தை பொறுத்தவரையிலும் இன்று இதற்காக நிதிகள் கூடுதலாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த நிதிகளை விரைந்து பெற்றுத்தரப்படும். சாலைகள் அனைத்தும் குண்டுகுழிகள் இல்லாமல் தூசுபடியா சாலைகளாக எங்கெங்கே மாற்றப்பட வேண்டுமோ, எங்கெங்கே புதிய சாலைகள் உருவாக்கப்பட வேண்டுமோ அதை உருவாக்குவதற்கு தமிழகத்தினுடைய முதலிடத்திலே இங்கே நிதிகளை பெற்று விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நகராட்சியை பொறுத்தவரையிலும் பேருந்து நிலையத்திலிருந்து வாகனங்கள் செல்கிற போது காலை நேரமும் மாலை நேரங்களிலும் பீக் ஹவர்ஸ் என்று சொல்வார்களே, அதில் இட நெருக்கடியில் ஏற்படுகிறது, காலதாமதம் ஏற்படுகிற நிலையை மாற்றுவதற்கு புறவழிச்சாலை ஒன்றை அமைப்பதற்காக நாங்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டோம். ஆனால் அந்த ஆட்சியில் நிதிகள் வழங்கப்படவில்லை. முதலிடத்தில் எடுத்துச் சொல்லி நிதிகளை பெற்று புறவழிச்சாலை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற மக்களுடைய ஆசை, இந்த ஈரோடு மாவட்டத்தை 2ஆக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகரமாக உருவாக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. அதை முதலிடத்தை கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த பணிகளும் நிறைவேற்றுவதற்காக நான் முயற்சிகள் மேற்கொள்வேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் இன்னும் என்னென்ன இந்த பகுதியிலே வளர்ச்சி பணிகள் நடைபெற வேண்டுமோ அனைத்து பணிகளும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் நினைத்தார்கள், இந்த ஆட்சியை பற்றி நம்முடைய விசில் சின்னம் வெற்றி பெறுமா, தலைவர் வெற்றி பெறுவார் என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் இந்திய நாட்டின் வரலாற்றில் ஆண்ட இரு கட்சிகளும் எதிரணியை உட்கார வைத்த பெருமை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை படைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எல்லோரும் நினைத்தார்கள், நாங்கள் 108 பேர் மனுக்களை அங்கே ஆளுநரிடத்திலே கொடுக்கின்ற போது அதற்கு சதி நடைபெற்றது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியை பிடிக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உருவாக்கப்பட்டது. அதை தூளாக்கிய பெருமை தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உருவாகியிருக்கிறதே தவிர எவருக்கும் இல்லை என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே பேசுகிற போது வந்து பேசினார்கள், செங்கோட்டையன் எங்கே நடக்கப் போகிறார் அந்த வீதியில் என்று கேட்டார்கள். நடக்க முடியுமா, நடக்காது என்று குறிப்பிட்டார்கள். இப்போது வீதியில் அல்ல, மக்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யார் எதை சொன்னாலும் 2வது இடத்திலே எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியவர்கள்
3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாயிருப்பதற்காக எதையும் பேசிவிடக்கூடாது. நம்முடைய பொறுத்தவரையிலும் அமைதியாக, நேர்மையாக, நாணயமாக தமிழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை என்பதை நம்முடைய முதல்வர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் ஒரு நேர்மையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும், எல்லோருடைய கருத்துக்கள் அறிந்து அந்த பணிகளை மேற்கொள்வேன் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டுடைய மக்கள் வளர்ச்சிக்காக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை சட்டமன்றத்திலே உருவாக்கி காட்டுவோம். துறையின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை 10வது முறையாக வெற்றி பெற செய்ததற்காக கோடான கோடி நன்றி உங்களுடைய பாதங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை ஆரம்பித்த இயக்கம் நம்ம தாவேகாவுக்கு எதிராக ஒரு தொடங்கப்பட்ட இயக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பொதுவாக அண்ணாமலை அவர்கள் எப்போதுதான் இயக்கத்தை இருந்து வந்திருக்கிறார்கள். இயக்கத்தை எப்போது துவங்கப் போகிறார் என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரையிலும் எந்த முடிவுகளும் அவர் மேற்கொள்ளவில்லை. எப்போது அந்த முடிவுகளை மேற்கொள்கிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக எந்த நிலைக்கு செல்லப்படும் என்பதை அவர்தான் உருவாக்கி காட்ட வேண்டுமே தவிர வேறொன்றுமில்லை. நாங்கள் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் உருவாகுவார்கள் என்பதை சொல்லி இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மேட்டர் சார், அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாயிண்ட் டு பாயிண்ட் நிற்கிற இடத்துல ஒரு நிழல் கூட எதுவுமே இல்லாமல் இருக்குது சார். இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெட்டு போட்டிருக்காங்க சார். எல்லா பயணிகளுமே அந்த நடு சென்டரில் தான் நின்றுட்டு இருக்காங்க சார். அது பல முறை சொல்லியும் போனதுலையும் யாரும் பண்ணலை சார். அதாவது இல்லை, அதற்கான இடம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து இடம் இருக்குமேனால் பேருந்துகள் வென்று செல்ல வேண்டி இருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பேருந்துகள் வந்தவுடனே வெளியே சென்று விடுகிறது. இங்கே நின்று பயணிகள் ஏற்றிச் செல்கிற நிலை இருக்கிறது. இதில் 2 பேருந்துகள் இருக்கிறது. நகர பேருந்துகள், புறநகர பேருந்துகள். புறநகர பேருந்துகள் குறைந்தது ஒரு 20 நிமிடம் இங்கே நிறுத்தி 25 நிமிடம் நின்று தான் செல்கிறது. அதற்கான இடவசதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதற்கான பணிகளை துவங்குவோம். திருமாவளவன் வந்து மறுபரிசீலனை செய்யும் இல்லை, அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய கருத்து. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலும் நாம் தேர்தல் களத்திலே என்ன கருத்துக்களை சொன்னோமோ அந்த கருத்துக்களை நிறைவேற்றுவதற்கு முதல்வர் படிப்படியாக அதை நிறைவேற்றி வருகிறார்கள். வெள்ளை அறிக்கை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய நிலைகளை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிதிநிலைக்கேற்ப தொடர்ந்து எல்லா பணிகளும் நிறைவேற்றுவதற்கு படிப்படியாக முதல்வர் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். சார், ஒரே ஒரு கேள்வி சார். இந்த டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் படிக்கவே முடியலைங்க சார். ரொம்பவுமே எம்பளம் போட்டது, எழுத்துலாம் ரொம்ப துணியிருந்தா இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அதையெல்லாம் பின்னாடி கொண்டு போய் முன்னாடி கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. பொதுவாக வட்டா, இறப்புச் சான்றிதழ், அதேபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேபோல் முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் தெளிவாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அதை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்படும். அது மட்டுமல்ல, விரைந்து அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது எப்படி மக்களுக்கு எடுத்துச் செல்வது என்பதை அறிந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக அனைத்து திட்டங்களும் நாம் ஆன்லைன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொண்டு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமென்றாலும் உங்கள் மொபைல் ஃபோனிலே எடுத்துக்கொள்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து செய்வதற்கு ஒரு 6 மாத காலம் தேவைப்படும். அனைத்து பகுதியும் தெளிவாக ஒருவருடைய நிலைகளை, எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எந்த பகுதியிலே வாழ்கிறார்கள், எவ்வளவு இடங்கள் அவங்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஜாதி சான்றிதழ் என்ன, அவருடைய அதேபோல் அவருடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாக முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம்.
அது விரைந்து அந்த பணிகளை முதல்வருடைய உத்தரவோடு நிறைவேற்றுவோம். சார் மேட்டூர் வந்து பாசனம் தண்ணி திறக்க இப்போ வாய்ப்பு இருக்காங்க சார்? 21 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் மட்டும்தான் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது, உபரி நீர் வருகிற போது தண்ணீர் திறக்கப்பட்டதை தவிர 21 ஆண்டு காலத்தில் 7 முறை தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. மீத காலங்களில் 8ஆவது மாதம், 9ஆவது மாதம், 10ஆவது மாதம் தான் தண்ணீர் வருகிற போது தான் திறக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 90 அடி தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் டெயில் என்று சொல்லப்படுகிற கடைகோடிக்கு தண்ணீரை எடுத்து செல்ல முடியும். ஆகவே தான் இந்த அரசு அங்கே கர்நாடக மாநிலத்திலே அங்கே இருக்கிற பகுதியில் கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லப்படுகிற பகுதியில் மழை பெய்து அங்கே தண்ணீர் உபரி நீர்கள் வருகிற போது தான் அவர் திறந்து விடுகிறார்கள். அதற்காக நாம் இன்று மத்திய அரசோடு முதல்வர்கள் பேசுகிற போது உபரி நீர் வருவது திறந்து விடுகிறார்கள். இப்போது மாதத்துக்கு ஒரு முறை திறக்கப்படுகிற தண்ணீரை குறிப்பிட்ட காலத்தில் திறக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போது தான் குறுவை சாகுபடி நிறைவேற்ற முடியும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் முதல்வர்கள், பாரத பிரதமர், காவிரி ட்ரிபியூனல் எல்லா இடத்திலும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பணிகள் விரைந்து நடவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்.